வணக்கம். மோர் தென் 2000 கம்பெனிஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுல எந்த மாரி ஸ்டாக்ல நான் இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த 2000 கம்பெனில எந்த மாரி ஸ்டாக் அப்டின்னும்போது, ஆல்ரெடி ரெகுலேட்டர் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப். நீங்க ஒரு சேஃபான இன்வெஸ்டார், கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டார் அப்டின்னா, லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். நான் ஒரு மாடரேட் இன்வெஸ்டார் மாடரேட் ரிஸ்க் எடுப்பேன் அப்டின்னா, நீங்க மிட் கேப் ஸ்டாக்ஸு, ஹை ரிஸ்க் அப்டின்னு வரும்பொழுது, அது ஸ்மால் கேப் கம்பெனிஸ்ல இருக்கும். பட் ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ அப்டின்னா, மோர் தென் 50% லார்ஜ் கேப்லயும், லெஸ் தென் 30% மிட் கேப்லயும், ஆ லெஸ் தென் 20% ஸ்மால் கேப்லயும் ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ நம்ம கிரியேட் பண்ணலாம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த லிஸ்ட்ல பார்க்க போறது ப்ளூ சிப் கம்பெனி. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி லார்ஜ் கேப் ஸ்டாக்ல ப்ளூ சிப். ப்ளூ சிப் கம்பெனி அப்படின்றது நிஃப்டி 50ல இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ். ஸோ அந்த மாரி ஸ்டாக்க வந்து நம்ம ப்ளூ சிப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ஒரு சாலிட் ஹிஸ்டரி இருக்கும். 2வது இந்த ப்ளூ சிப்புக்கும், லார்ஜ் கேப்புக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, ஆம் ஒரு லாங் பாஸ்ட் ஹிஸ்டரியில கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ப்ளூ சிப்ல குடுத்திருக்கும். வெறும் மார்க்கெட் கேப்ப பொறுத்து மட்டும் நம்ம லார்ஜ் கேப் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணாலும், பேக்கிரவுண்ட் ஹிஸ்டரி ஒரு லாங் அ அ பேக்கிரவுண்ட் தொடர்ந்து கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன் மோர் தென் 20, 30 இயர்ஸ் கம்பெனியோட பேக்கிரவுண்ட் இது எல்லாமே வந்து நம்ம ப்ளூ சிப் கம்பெனிய சொல்லலாம். அடுத்தது டிவிடெண்ட் ஸ்டாக். எனக்கு வந்து மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். ஸோ, அதனால வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கிற ஸ்டாக் எனக்கு வேண்டாம், 1. நீங்க மொமெண்டம் இல்ல ரொம்ப அ ஸ்டேபிளா இருக்கிற ஸ்டாக் சூஸ் பண்ணலாம். இந்த டிவிடெண்ட் ஸ்டாக்னா என்னன்னா, ஒரு கம்பெனி நீங்க ஸ்டாக் மார்க்கெட்குள்ள வந்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா 2 பெனிஃபிட் இருக்கு. 1 நம்ம வாங்குன பிரைஸ்ல இருந்து அந்த ஸ்டாக் இன்கிரீஸ் ஆகும்போது, அது நமக்கு செல் பண்ணும்போது லாபம் கிடைக்கும். ஆனா, நம்ம அந்த ஸ்டாக்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கும்போது, அந்த கம்பெனில வர லாபத்துல ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அந்த கம்பெனி இஷ்யூ பண்ணும்போது, டிவிடெண்டா நமக்கு ரிசீவ் ஆகும். ஸோ, அப்ப இந்த டிவிடெண்ட் ஃபோக்கஸ்க்காக ஒரு சில ஸ்டாக்ஸ் இருக்கு. இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? மோர் தென் 1%க்கு மேல டிவிடெண்ட் ஈல்ட் இருக்கிற ஸ்டாக்க நீங்க ஃபில்டர் பண்ணி, அந்த ஸ்டாக் வந்து கம்பெனியோட ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி நீங்க சூஸ் பண்ணலாம். அடுத்தது டிஃபென்சிவ் ஸ்டாக். டிஃபென்சிவ் ஸ்டாக்னா வாலட்டிலிட்டி ரொம்ப குறைவா இருக்கிற கம்பெனிஸ். அ இந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கண்டிஷன பொறுத்து பெரிய அளவுக்கு சென்சிட்டிவ் ரியாக்ஷன் இருக்காது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, 2% நிஃப்டி இறங்குதுன்னு வச்சுக்கலாம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, அத விட குறைவாவே அதோட மூவ்மெண்ட்ட குடுத்துருக்கும். ஸோ, அப்போ என்னன்னா, இதில டிஃபென்சிவ் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். குரோத் ஸ்டாக். குரோத் ஸ்டாக் அப்படின்றது என்னன்னா, பாஸ்ட் ரெக்கார்ட்ல கம்பெனியோட புராஃபிட், ரெவென்யூ ரொம்ப எதிர்பார்க்கிறத விட ரொம்ப அபரிவிதமா அதாவது அந்த கம்பெனியோட இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சிய விட, அந்த கம்பெனியோட வளர்ச்சி அதிகமா இருக்கும்போது, அத குரோத் ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சைக்ளிக்கல் ஸ்டாக். ஆம் எக்கனாமிக், கவர்ன்மென்ட் பாலிசிஸ் இந்த சேஞ்சஸ்ல இம்பாக்ட் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து சைக்ளிக்கல் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸு, பினான்சியல் கம்பெனிஸ் இதெல்லாம் வந்து சைக்ளிக் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பென்னி ஸ்டாக்ஸ். ஒரு சிலர் ரூ. 10க்கு கீழ இருக்கிற ஷேர் பிரைஸ் இருக்கிற கம்பெனியா பென்னி ஸ்டாக்ன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். ரிஸ்க்கும் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இந்த வீடியோல நம்ம 6 டைப் ஆஃப் ஸ்டாக்ஸ் பார்த்திருக்கிறோம். லார்ஜ் கேப், டிவிடெண்ட், டிஃபென்சிவ், குரோத், சைக்ளிக்கல், பென்னி ஸ்டாக்ஸ். ஸோ இந்த கேட்டகரீஸ்ல வந்து நீங்க சூஸ் பண்றதுக்கு முன்னாடி லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இந்த கேட்டகரியில ஃபர்ஸ்ட்டு வந்து டைவர்சிஃபை பண்ணிட்டு, இந்த மாரி செக்டார்ல நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நன்றி, வணக்கம்.